யோ எங்கயா போற? மாப்பிள்ள வந்துட்டாரா? லட்சுமி அங்கதான் போயிருக்கா. என்ன அது கையில? இதெல்லாம் மாப்பிள்ள போட்டு கடதாசி. அந்த பெரியவர் ஏதாவது தகராறு பண்ணா எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் இது. அத கிழிச்சு போட்டுறியா? உனக்கு என்ன பைத்தியமா? பள்ளிக்கூட வாத்தியார வச்சு அத நான் தான் எழுத சொன்னேன். அடி கோபி. தங்கச்சி ஏமாத்திட்டியே. நான் அவளை ஏமாத்தலையா? இந்த கடிதத்து வரலனா நீயும் நானும் தான் ஏமாந்திருப்போம். இந்த கடிதத்தை எழுதலனா உன் தங்கச்சி 9 மாச குழந்தையை சுமந்திருப்பாளையா? இல்ல இன்னைக்கு உன் புருஷனை பார்க்க ஆசையா ஓடி இருப்பாளா? உனக்கு உன் தங்கச்சி வேணும், எனக்கு நீ வேணும். அதுக்கு தான் அப்படி செஞ்ச. நீ எனக்கு எவ்வளவு ஓ பண்ணிருக்க. லக்ஷ்மி சுமந்துகிட்டு இருக்கிற குழந்தைக்கு நீதான் தகப்பன்னு இந்த ஊரே சொல்லுது. உன்னை கேட்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, நீங்க இந்த ஊர் மக்களை ஏமாத்துற மாதிரி உங்களால அவளை ஏமாத்த முடியாது. ஏன்னா அவளுக்கு சட்டம் தெரியும். அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி போலீஸ்ல புகார் கொடுத்துட்டு தான் வந்திருக்கா. அது தெரியாம நீங்க அவளை தண்டிச்சிருந்தா உங்க கதை அன்னியோட முடிஞ்சிருக்கும். இப்படி ஒரு கதை ஆரம்பமா இருக்காது. சின்னையா, அனுபவம் இதுக்கெல்லாம் பத்தாதியா. புத்திசாலித்தனம் தான் தேவை. அதுக்குத்தான் அவகிட்ட நடிச்சேன். என் திட்டத்துக்கு படிய வச்சேன். எப்பவும் இந்த ஊரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்த அவளை என்ன பத்தியே நினைக்க வச்சேன். இப்ப மருமவளை என்ன பண்ண போற நீ? இங்க ஆரம்பிச்ச அவ கதைய நான் கொண்டு போற இடத்திலேயே முடிச்சிடுவேன். அங்க முடிச்சிட்டா அது கொலை ஆயிடும். இங்க தீர்த்து கட்டிட்டா அது அவளா தேடிக்கிட்ட முடிவாயிடும். எப்படி? வழக்கமான தற்கொலை தான். சின்னையா, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.